இவங்களுக்கு இவங்கள பிடிக்கல, அவங்கள பிடிக்கல, அக்கம் பக்கத்தில் பிடிக்கல, பக்கத்து வீட்டில் பிடிக்கல. வெறுப்புணர்வை நம்ம உமிழ்ந்து கொண்டே இருக்கிறோம். சக மனிதர்கள் மேலே உண்மையா இல்லையா? எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்குதா? பிடிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் பிடிக்கக்கூடிய விஷயமா இங்கே நம்ம சொல்ல வேண்டும் இல்லை. எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி அப்படியே உருண்டு பிறண்டு அப்படியெல்லாம் நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மனசுக்குள்ள வெறுப்புணர்வை நாம் உமிழ்ந்து கொண்டே இருந்தோம்னா அந்த வெறுப்புணர்வு என்ன ஆகணும்னா ஒரு கட்டத்தில் நம்மளவே நம்ம வெறுக்கிற அளவுக்கான ஒரு சூழலை கொண்டு வந்துடுங்கிற உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இறைத்தன்மை. என்ன அப்படின்னா அனைத்தையும் நேசிப்பது தான். விழிப்புணர்வு என்ன என்பது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஞானம். அப்போ அனைவரையும் நேசிக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையையும் விழிப்புணர்வு என்ற ஞானமும் ஒன்று சேரும் பொழுது நம்மளுக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டக்கூடிய நற்பயனை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியில் ஒரு பெரும் மாற்றங்கள் நிகழும் பொழுது இது ரெண்டும் தான் அடிப்படையாக இருக்கக்கூடியது.